எனக்கு சரணுக்கு முட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து 9th முட்டிக்கிச்சு. 10th ஆனா அப்பமெல்லாம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுடா. இவன் வந்து ஞாபகம் வச்சுக்கிறான் 9th 10th இவன் கூட நான் சண்டை போட்டு இருக்கிறேன்னு. ஆனா இப்ப அன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் மேல தப்பு இருந்ததுடா. அன்னைக்கு இவன் முறுக்கு வேணும்னு அவசரப்பட்டு இழுத்தான்டா. நான் விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா நானும் அவசரப்பட்டு இழுத்தேன். என் தப்பு இருந்தது. அவன்கிட்ட நான் சாரி கேட்டேனா இல்லையான்னு கேளு. ஆனா கிரீம் ஒருத்த வாங்கி கொடுத்தான்டா. வாங்கி தர்றான். என் காசா இருந்தா நான் என்ன நினைச்சு தெரியுமா, நான் டெய்லி ஓசியில வர்றேன்டா. ஒரு பைசா கூட செலவு பண்றேன்டா. இவன் கூட வர்ற ஆளு தீபக் கூட வர்றேன்டா. என்ன காசு நான் செலவு பண்றேன். டெய்லி எங்க அப்பா 20 ரூபா தர்றாருடா. 1 ரூபா கூட நான் செலவு பண்றேன்டா. ஆனா நான் வந்து எனக்கு வேற எந்த செலவும் இல்ல. நான் என்ன நினைச்சு தெரியுமா, அந்த காசு வந்து நம்ம பசங்க எல்லாருக்கும் வாங்கி தரணும்னு தான் நினைக்கிறேன் தவிர பிள்ளைங்களை பத்தியா நினைக்கல. ஒரு பிள்ளையுமே எனக்கு வேண்டாம், பசங்களுக்கு வாங்கி தரணும்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு மழைன்னு பெஞ்சப்ப எல்லா பசங்களும் இருந்தாருங்க, வாங்கி தரணும்னு நினைச்சேன். ஆனா 30 ரூபா தான் என்கிட்ட இருந்தது. சுரேஷ்ட சொன்னேன், வச்சுடே நம்ம பசங்களை விட்டு நம்ம மட்டும் தனியா சாப்பிடறது நல்லா இல்லடான்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, பரவாயில்லடா அவனுங்க நிக்கட்டா, நம்மளுக்கு மட்டும் வாங்கி குடுறா. அதுதான் ஜூம்ல தான் மப்பி இருக்க. சொல்ற பசங்கள சுரேஷையும் தீபகம் நம்பாதீங்க. தீபக் எல்லாம் வந்து கட்டு போட மாட்டேங்கிறான்ல, அது வந்து பசங்களுக்காகவே இல்ல. டெய்லி போகணும் நல்லா இல்ல, பிள்ளைங்க டெய்லி வருவா. அது ஹேமா வருவாடா. என்னைக்குடா லீவ் போட்டா, இன்னைக்கு ஹேமா லீவ் போட்டுருக்கட்டும். அவன் கண்டிப்பா இப்ப இங்க வந்து உட்காருவான்டா. பிரச்சனைன்னா பசங்க மட்டும் பிள்ளைல வர மாட்டாங்க. டேய் மாப்பி, அது எல்லா பக்கமும் தெரிஞ்ச உண்மைதான் மாப்பி, வேற ஏதாவது சொல்ல மாப்பி. பசங்க எல்லாம் வருவாங்க. எப்படி இருக்கலாம் சொல்ற மாப்பி, இனி எப்படி இருக்கலாம், கிளாஸ்னா எப்படி இருக்கும்னு சொல்லு. பசங்க மட்டும்தான். டேய் என்ன கேக்க போனா தியாகராஜ் மாதிரி இருங்கடா. ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்கடா. டேய் மாப்பி தியாகம், இங்க ஜூம் இங்க மா சில்ல கூட மாப்பி, சில்ல கூட மாப்பி ஏதாச்சு. அருண் கூட பேச மாட்டேன் சொல்றே. நீ அருண் கூட பேச மாட்டீல்ல, பேச மாட்டேன். பேசுவன்னு சொல்லாத. அருண் கூட சுரேஷ் கூட எதுக்கு கோவம்? அருண் என்னமோ தண்ணி கை கழுவும் போது தண்ணி பட்டுருச்சுன்று, அதுக்கெல்லாம் ஒரு மாசம் ஆச்சுடா. நீ தள்ளி போடா. அவன் பல உண்மைகள் வெளியே வருது பாத்தியா. உண்மையா சொல்லணும்டா, தியாகம் நான் அவ்வளவுதான் பேசணும். இப்ப பேசணும் சமாளிக்கிறேன். இப்ப பாரு, நம்மளுக்கு கூட ஒரு கோவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. யாருக்கு? தியாகராஜுக்கு எல்லாரும் நீட்டா பேசுவோம். அதெல்லாம் இல்ல. டேய் மாப்பி தியாகம், ஸ்மைல் ப்ளீஸ். நீதான் மாப்பி சம டைப். எவனுமே யோகியம் இல்ல, தியாகராஜ் மட்டும்தான் டாப். சம பாயிண்ட்ரா மச்சான். இருந்தா அவன மாதிரி இரு. ட்ரீட்மென்ட் வாங்கி தரலனால ஃபீல் பண்ண மாட்டா. அவன் கை கழுவும் போது நீ தண்ணி பட்டுச்சு. சேதுராமுக்கு அருணுக்கு என்ன பிரச்சனை தெரியுமாடா, கை கழுவும் போது சேதுராம் மேல தண்ணி பட்டுச்சாமா. தண்ணி தான்டா பட்டுச்சு, அதுக்கு அவன் கோச்சுக்கிறான்டா. சேது மிஸ்டர் ஸ்மைல் ஸ்மைல். அதுக்காக நான் நல்லவன்னு சொல்லவே இல்ல. சத்தியமா ஒன்னா நம்ம தருதல மாப்பினா ஒன்னா நம்ம தருதலிடா. நானு வீட்டு போல் வாண்டட் லிஸ்ட்ல முதல்ல என்ற பேர் தான் இருக்கும். தெரியுமாடா, ஒரு புள்ளைட்டியாவது பேசி இருப்பா. ஒரு நிமிஷம், அவனுக்கு எரிச்சு விளையாட ரொம்ப பிடிக்கும். அது ஏன் தெரியுமா, 8th ஆசைப்பட்டு நான் விளையாட போகணும்னு. ஆனா எங்க வீட்டுல விடவே இல்லடா. விளையாட போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்கடா. ஏன்டா காலேஜ் சும்மா விளையாடுறது வீட்டுல சொன்னாங்க, வீட்டுல விளையாட போச்சுருவாங்க, டியூஷன்ல விட மாட்டாங்கடா விளையாடுறதுக்கு. சத்தியமா இது ஆட்குள்ள கண்டிப்பா ஆட் பண்ற மாதிரி கண்டிப்பா போட்டே ஆகணும். டேய் நட்டு டேய் நட்டு டேய் இன்னைக்கு நைட் ஏய் என்னால இதுக்கு போட்டே இல்லையா போடுற மாதிரி. டேய் இன்னைக்கு நைட்டு நீ கண்டிப்பா உன் வீட்டுக்கு போறேன்டா. சரியா, வீட்டு போய் இங்க ரீஃபில் பண்ணிட்டு நம்ம நேரா போடுறோம்டா. ஆர்க்குள்ள உன் வீட்ல ஆட் பண்றோம்டா. உன் வீடு யாரு இருக்கா? பாட்டி எடுத்தால வேற ரூம்ல தான் தனியா இருக்கும். காருக்குள்ள ஆட் பண்ணலாம் அப்ப இந்த வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். உங்களோட இருந்துச்சு.
என்னடா மொபைல விட்டீங்க டேய் கூதி எட்டாவது நிமிடம்டா ரெக்கார்ட் ஆகுதுடா இந்த உலகத்திலே வச்சு பிள்ளைங்க தான்டா மோசம். இவங்கிட்ட ஏதோ சொல்லணும். நீ சொல்ற பாத்தியா தியாகராஜ் மட்டும் யோகியா மத்தவங்க எல்லாம் பிள்ளைங்க மேல் போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை எவன் வந்து நின்னா உனக்கு என்ன பிரச்சனை வந்து கிளாஸ்ல? டேய் ஹரி பேசிட்டா ஏய் மாமா தெரிஞ்சிருச்சு. நடக்கலடா. உனக்கு என்ன நாளைக்கு யார் நிக்கிறன்னு தெரியும்ல? அப்ப டேய் மாம்சே நிறைய பேச முடியுமா? டேய் நிப்பாடு. சரி நடக்கு. 500 கிளாஸ்ல நெக்ஸ்ட் நம்பாதீங்க. மாப்பி நெக்ஸ்ட் யார் சொல்லிரு. நெக்ஸ்ட் யார் சொல்லிரு. சீனியர் அப்புறம் தினேஷ், அரவிந்த், மோகன்ராஜ், ரேசமணி, தர்மராஜ். முடிவெடுத்தது நம்ம எல்லாருமே தானே எடுத்தோம். யார் யாரெல்லாம் குடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்தோமா இல்லையா? அப்ப வந்து எல்லாம் வந்து குழந்தை பசங்க. முதல்ல 1.5 லேப்ல இருக்கணும்னா 1.5 போய் நிக்கிற ஒண்ணு கூத்துற பசங்கடா. எவன்டா நிப்பா? எனக்கு யூசியல் இருந்தானுங்க 5 பேர் இருந்தானுங்கடா. என்ன பண்ணாலும் ஒரு மணி நேரம் 42 நிமிஷம் நிறைய எடுக்கலாம். ஒவ்வொரு half an hourல எடுத்து வச்சிருக்கேன். ரெக்க இதாகாது. அது பண்ணிக்கலாம். யுஜிலி ஏய் ஐட்ட சரணிக்கு மப்பேறிச்சு, சரணுக்கு மப்பேறிச்சு. டோன்ட் ட்ரஸ்ட் நெக்ஸ்ட். உள்ள வர முடியும். ஆர்குட்ல அப்புறம் போறது. ஆர்குட் ஆட் பண்ணலாம்டா. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்டா. ஆர்குட்ல டேய் எடுத்துட்டு இருக்குது. டேய் நம்ம கம்யூனிட்டில நம்ம ஆட் பண்ண போறோம். நம்ம கம்யூனிட்டில மட்டும் தான். கம்யூனிட்டி வந்து நம்ம மட்டும் பிரைவேட்டி போடுற மாதிரி எவன் அக்செப்ட் பண்றவன் மட்டும் எடுத்துக்குவான். எம்சிஏ ஃப்ரெண்ட்ஸ். டேய் இல்ல நாம பிஜி பண்றோம். நாங்களும் பிஜி பண்றோம். மாடரேட்டர் ஒண்ணு எவனையும் போடல மாப்பி. இன்னைக்கு போய் போடுறோம். நட்டு இன்னைக்கு வீட்ல போடுறோம். நம்ம பசங்க நம்ம கேங்களுக்கு எல்லாத்தையும் மாடரேட்டர் கொடுத்துறேன். என்னடா வீடியோ எடுக்க எல்லாம் பண்ணலாம். யாருப்பா? கேங் லீட் பண்ற ரவி. ரவி ஏய் நாடு நல்லவன் பாத்துக்கோங்க. இப்ப ஜூம்ல எடு மாப்பி. இருமசி. நாடு தலைவர். இந்த போட்டோ எடுக்கிறவங்க மட்டும் நல்லா நினைச்சுக்காதீங்க. அவருக்கு சரியான சத்தியமா அது நான் தாங்க அது. ஐயோ எனக்கு வந்து ஏய் இருடா டேய் சகாய வந்துட்டாருடா. நடராஜ் கேன டாஸ் டேய் யாரா இவன்? அவன் நீரோக்காரன்டா. நீ போடா. நான் சொல்ற மட்டும் நீ வீடியோ எடுடா. சொல்றா மாப்பி. எவன் நல்லவன்டா? நான் ஓடிச்சா நல்லவன்டா. எனக்கு என்ன பத்தி தெரியுமாடா? டேய் மூடு. உனக்கு என்ன பிள்ளைங்க கூட கள்ள போடுவான், பேசுவான், இது மட்டும் தான் தெரியும். யூஜில எப்படி இருந்தான்னு தெரியுமாடா? 2 வருஷம்டா. ஒரு புள்ள சீட்டியும் ஒரு பொட்டை சீட்டியும் பேச மாட்டேன்டா. டேய் இப்பட்ட மட்டும் பொட்டச்சி மட்டும் தான் பேசுவான். நான் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நான் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கிறேன். நீ இன்னும் கண்ணி கழியல. டேய் நீ வருஷாட்ட பேசுற நாய். வருஷாட்ட பேசுற நாய். பை காட்டுற நாய். நீ பேசாத. நீ உன்னதான் மாப்பி ஜூம்ல இருக்க. பேச மாட்டியாடா? நான் இந்த பறைய டேய் அப்ப வருஷாட்ட நம்பர் கொடுக்க சொல்றா. டேய் மாப்பி வருஷாட்ட நம்பர் கொடுக்க சொல்றா. இது வரைக்கும் வாயில இருந்து ஒரு கெட்ட பிஜி வந்து இவனால தான் பேசுறேன். டேய் வருஷாட்ட பேசுறேன்னு சொல்லு. வருஷாட்ட பேசுறேன்னு சொல்லு. ஃபோக்கஸ் பண்றா. உன்னதான் மாப்பி பேசுறடா. நான் இது வரைக்கும் ஒரு கெட்ட டவுட்டோட வாயில இருந்து வந்தாள்றல. சரி ஏன் நல்லவனே இருந்தேன்டா. பிள்ளைங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது தேடியல்ல மட்டும் தான். டேய் ஜிதேன் அதுவும் வந்து அவளுங்க எல்லாம் வந்து லவ் பண்ணனும்னு இல்ல. லவ் பண்ணு ஜிதேன். பேரண்ட்ஸ் வந்து டேய் திரும்படா. எல்லாம் வந்து சரின்னு ஓகேன்னு இடுவாளுங்கடா. ஆனா நம்ம உன்னதான் மாப்பி. விழுந்தாலும் நம்மள நம்பி ஒரு பொட்டச்சி இருக்காடா. நம்மள நம்பி வந்துட்டாடா. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாடா அப்படின்னுட்டு அவளுக்காக நம்ம பேரண்ட்ஸே எதிர்பார்ப்போம்டா. எதிர்ப்புண்டா. வேண்டாங்க எங்க அப்பா அம்மா நான் சொல்லுண்டா. ஜூம் இருக்கு மாப்பி. எஃப்எக்ஸ் 22 வரைக்கும் இருக்கு மாப்பி. எல்லாரும் 3 வருஷம் முடியும் போதுடா நான் சொல்றேன். எந்த பொண்ணா எந்த எவடா மேமுங்களும் நம்ப மாட்டாங்கடா. ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் நடந்தது. ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. கெட்ட பழக்கம் சொன்னாங்க. என்னையும் சொன்னாங்கடா.
தம் அடிக்கிறேன்னு கேட்டேன். சும்மா பாத்ரூம் போய் ஒண்ணு கூத்திட்டு வந்தா வாயை காட்டு இதோ இந்த நாக்க காட்டுனாலுங்கிற. என்னடா நான் பண்ணேன்? அப்ப கேட்டு பாரு அந்த ஒண்ணும் பண்ணல. வாய் கருப்பு கருப்பா இருக்குடா. நான் பிறந்தது கருப்புடா. இப்பமா அவளுக்கு சொன்னாலுங்கடா என் கைய பார்த்தா பேய் மாதிரி இருக்காமடா. எவடா அவன்? கீழே திறந்து கவனிச்சு எல்லாருக்குமே அது ஒன்னதாண்டா இருக்கும், கருப்பாதாண்டா இருக்கும். அப்பமே அவளுக்கு 3 பேருக்கு கிழிச்சு விட்டு இருப்பேன். பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் தாண்டா ஃப்ரெண்டு. பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுமே ஃப்ரெண்ட் இல்லடா. எவன் என்னத்தா பழகினால வந்து அங்க பாரு அங்க தாடி அவன் பைத்தியக்காரன்டா. அவனுக்கு மொபைல் இருக்கு போய் விடாதடா. ஒரு பொட்ட சீட்டு பசங்க தாண்டா எனக்கு முக்கியம். யாரு நீ என்னடி கேக்குற? படிச்சியான்னு கேப்பேன். ஒண்ணும் புரியாதுடா. அவன் பாரு பைத்தியக்கார நாய்களா இருக்காருங்க. இதோட கவுண்ட் பண்ணிக்கோ 5. சரி இன்னைக்கு நாள் எப்படி வந்தது? டியூஷன் இன்னைக்கும் எனக்கு தீபக் மேல சுரேஷ் மேல கோவம்டா. என்னடா நான் தப்பு பண்ணனா கண்டிப்பா சாரி கேட்டு நானே பேசுண்டா. இவன்ட்ட கேட்டனா இல்லையாடா? கேளுடா. இங்க நேர்ல கேட்டது பத்தாது நீட்டு மெசேஜ்ல போய் சாரிடா மச்சின்னு கேட்டேன். ஓகேடா அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு அவன் அன்னைக்கு முடுக்குக்காக கோவப்பட்டான், நானும் கோவப்பட்டேன். டென்ஷன் நானு தப்புதான். ஆனா நீங்க தாண்டா வண்டிக்கு முறுக்குகளை கோவப்படுறீங்க. ரொம்ப நல்லவன்டா. இவன மாதிரி தியாகராஜ் மாதிரி ஒருத்தன் நான் பார்த்தது இல்ல. உன்னை பத்தி நான் சொல்லட்டுமா? யார் யாரு கூட பேச மாட்டேன் தெரியுமா? சுரேஷ் கூட பேச மாட்டேன், அசால்ட் கூட பேச மாட்டேன். அப்புறம் இவன் அரை மணி நேரம் பேசுறேன். வலிக்குடா